அதான் நான் வர்றது சொல்ல வேணாம்னு தான் சொன்னேன். ஆனால் இது தெரிவிக்காமல் உங்களை வர வைக்க முடியாதுல்ல. இப்போ எல்லாரும் போயிட்டாங்கன்னா நான் யார்கிட்ட கருத்து சொல்கிறது? நீ அடுத்த மண்டபத்துக்கு போகணும். இப்போ ஒவ்வொருத்தராக விடுதலை செய்யணும்ல. எப்படி இருக்கு பாரு, பாரு எப்படி இருக்குன்னு. இது எது அரசுகிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே போயிட்டுது. இப்போ இப்படி போனால் இன்னும் ஒரு எங்கே போய் நிறுத்துவாங்கன்னு தெரியல. நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க. இப்போ இத்தனை நாள் நீங்கள் அவங்க கேட்குறது 10 லட்சம் கொடுக்குறோம், மருத்துவ காப்பீடு கொடுக்குறோம், காலை உணவு கொடுக்குறோம், இதையெல்லாம் தனியார் முதலாளிகிட்ட வேலை செய்யும்போது அரசு ஏன் எனக்கு கொடுக்கணும்? அந்த முதலாளி என்ன செய்வான்? இவ்வளோ கொடுக்குற அரசு நிரந்தரமாக வேலை என்கிட்ட கொடுத்துட்டு போயிடலாமே. எடுக்கும்போதே நீ அரசு பணின்னு தானே எடுத்த. துப்புரவு பணி, நாட்டை தூய்மையாக வச்சிருக்கிறது அரசின் பொறுப்பு இல்லையா? தனியார் முதலாளியினுடைய பொறுப்பா? அவன் சென்னை மாநகரை சுத்தமாக வச்சுக்கணும் ஸ்வீடன் நாட்டு நிறுவனத்துக்கும் ராம்கி நிறுவனத்துக்கும் இது மாரியத்தா கோயில் வேண்டுதலா? இல்லை அன்னை வேளாங்கண்ணிலேயே இல்லை எங்கேயும் வேண்டிகிட்டு வந்தானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை.